ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா ஸ்மார்ட் ஃபைண்ட், அட்வான்ஸ்டு ஃபில்டர், தென் ரிப்போர்ட் சேவ். இந்த மூணு ஃபீச்சரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஃபீச்சர்ஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு ஃபீச்சருமே நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க் இன் தி சென்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ஒரு மிஸ் ஆன என்ட்ரிஸை ஈஸியாக நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, தென் வந்து டேலியில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ரிப்போர்ட்ஸை தாண்டி, அதாவது பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை தாண்டி அனதர் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் ஒர்க் ஃபீச்சர்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸில் இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே வந்து முக்கியமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நல்ல டேலியில் நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது ஒரு என்ட்ரியை நம்ம தேடி எடுக்கிறது, இதுலனா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நம்ம வந்து ஒரு டைம் சேவிங் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் அல்லது ஒரு சின்ன சின்ன ஹெட்டேக் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் அவசரமாக நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பில்லை நம்ம தேடணும், ஒரு சில டிசிஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதுக்காக தான் இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே நம்ம வந்து இப்போ தனி செஷனாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் 7ல் ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஃபில்டர் மாதிரியே தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. ஐ மீன் ஃபில்டர் அப்படிங்கிறதையும் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ரெண்டையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ டேலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இங்கே ஓப்பனில் இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் இப்போ வந்து நான் ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த கம்பெனி நம்ம வந்து கிளிக் பண்ணுறோமோ அந்த கம்பெனி டாப்பில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஸோ சிம்பிளி நான் வந்து இப்போ நம்ம ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஎஃப், இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபைண்ட், அதாவது ஃபைண்ட் டீடைல்ஸ் என்டர் மாஸ்டர்ஸ் அண்ட் தென் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து இப்போ சிம்பிளி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லெஜரோட நேம் இல்லைனா நார்மலாக வந்து நான் கம்ப்யூட்டர்ஸ் அப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். என்னுடைய ப்ராடக்டோடைய ஒரு நேம் நான் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே டைப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளுக்கு டேலி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொண்டு வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட், அதில் வந்து ஒரு 22 ரிசல்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட், அங்கே வந்து 14 ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? எங்கெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி நேம் வந்து ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ எதுக்கு இந்த கம்பெனி நேம் கொண்டு வருது அப்படின்னா டேட்டாவில் நம்ம வந்து 3 கம்பெனி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த 3 கம்பெனிலையுமே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேர்ம், ஓகேங்களா, இந்த வேர்டை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வருது. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் டிசைன்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டர், டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட், இப்படி இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோமோ அந்த வவுச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸை நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேர்ம், இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து லெஜரில் எந்த இடத்துல இருக்குது, தென் வந்து குரூப்பில் நம்ம வந்து ஸ்டாக் குரூப்பில் எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஸ்டாக் ஐட்டமை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொண்டு வருது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் மாஸ்டர்ஸ் சொல்லிட்டு இது வந்து நியூ ஃபீச்சர். இது வந்து நியூ ஃபீச்சர் இன் தி சென்ஸ் டேலி 7ல் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஆல்டிஎஃப் அப்படிங்கிற இந்த ஃபைண்ட் டீடைல்ஸ் ஆப்ஷனை வந்து கொண்டு வராங்க. தென் இப்போ நம்ம வந்து டே புக் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். இப்போ டே புக்கில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கம்பெனியோடைய நேம். இப்போ ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம். இதில் நம்ம வந்து ஒரு எந்த டேட்டில் இருக்கோம் அப்படின்னா 1 செப்டம்பர் அப்படிங்கிற டேட்டில் இருக்கோம். இப்போ நான் Alt F2 கொடுத்து 14 to 31 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அப்போ 31 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் முதல்ல எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? இது என்டையர் வந்து டேட்டா. இப்போ டே புக் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூடியது, ஒன்லி டிரான்சாக்ஷன் டேட்டாஸ் இருக்கக்கூடியது. இங்க கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டாப்ல இருக்கிறது Alt F.
இங்க இருக்கிறது கண்ட்ரோல் எஃப். ஓகேங்களா, அப்ளை ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நம்மளுக்கு வந்து ஒரு சில ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இங்க கொண்டு வருது. ஓகேங்களா, பட் இதுல என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேங்களா, இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் ரிசிப்ட் நோட், ஆர்டர், இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டிங் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டே புக்ல என்ட்ரிஸ் மட்டும்தான், டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இங்க நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். அதர்வைஸ் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்க ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. தென் இப்போ டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல, எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியல. அதர்வைஸ் மாஸ்டர்ஸ் வைஸ் வந்து செக்ரிகேட்னா பண்ணி காட்டல. அப்போ எந்த கம்பெனியோட டேட்டான்னு பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இருக்கக்கூடிய டேட்டான்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து இந்த இடத்துல அகெயின் கண்ட்ரோல் எஃப். ஓகேங்களா, இது வந்து ஃபில்டரோடைய டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சிம்பிளி நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஃப் நான் வந்து கொடுக்கும்போது ஃபில்டர் டீடைல்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா, இது வந்து எந்த என்ட்ரிஸ்ல எனக்கு செலக்ட் ஆயிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சைனியோடைய நேம் வந்து ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ். கன்சைனியோடைய நேம் வந்து ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ். தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்டு ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த என்ட்ரி இந்த லைனை வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா பர்ச்சேஸ் வேற ஒரு ஐட்டம், அது வேற ஒரு லைன்ல நான் வந்து வச்சுக்கிறேன். அகைன் நான் வந்து ஃபில்டர் டீடைல்ஸ் இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா லெட்ஜர் நேம் சன் கம்ப்யூட்டர்ஸ், லெட்ஜர் நேம் சம் கம்ப்யூட்டர்ஸ், அதனால அந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து இங்க தெரியுது. அப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஃபில்டர் டீடைல்ஸ்க்கு தனியா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து நம்மளுக்கு தனி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது. ஆனா இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, இங்கே நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம். பட் இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா பர்டிகுலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மேட்சஸ் ஃபவுண்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கேயே தெரியுது. அந்த டீடைல்ஸ் வந்து இங்கேயே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தெரியுது. ஓகேங்களா, பட் இந்த இடத்துல நம்ம F12 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 100 மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஷோ ஃப்ரம் மாஸ்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இல்லைனா டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். மாஸ்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், இல்லைனா எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நான் வந்து கொடுக்கலாம். இப்போ இது அப்படியே நான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வருது. ஓகேங்களா, ஒன்லி டிரான்சாக்ஷன்ஸ். அகைன் F12 எனக்கு ஃபர்ஸ்ட் 10 மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நான் 10 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 10 மட்டும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, பட் டிஃபால்ட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நம்ம அந்த வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் இதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் இ கொடுத்து நீங்க வந்து பிடிஎஃபா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த மோட்ல வேணுமோ பிடிஎஃபா வேணும்னா பிடிஎஃப், அதாவது ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது பிடிஎஃப்னா பிடிஎஃப், எக்ஸல்னா எக்ஸல். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட் நம்ம வந்து மாத்திக்கலாம். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு வந்து என்ன டீடைல்ஸ் தெரியுதுன்னா மேட்சஸ் ஃபவுண்ட் இன் அப்படிங்கிற இந்த டீடைல்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது டே புக்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட் போட்டு நம்ம எடுக்கிறோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஓகே, சாரி இருக்கும். ஆனால் வந்து என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் டீடைல்ஸ் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆகாது. ஓகேங்களா, பிடிஎஃப் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன எதுக்காக நம்ம வந்து இந்த ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனா இங்கே தெரியாது. இதை எப்படி எதுக்காக ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு அங்கே எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் வந்து தெரியாது. பட் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் இதில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸோட சேர்த்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் கொடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் திங்ஸ் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகுது. அது எந்த கம்பெனி டேட்டா அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபில்டருடைய டீடைல்ஸும் நம்மளுக்கு தெரியுது. ஸ்மார்ட் ஃபைண்டோடைய டீடைல்ஸும் தெரியுது. அது ஐட்டம் மாஸ்டராக யூஸ் பண்ணா, கன்சைனியா யூஸ் பண்ணியிருக்காங்களா, சப்ளையராக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. பட் ஃபில்டர் ஆப்ஷன்ல அது வந்து நம்மளுக்கு தெரியலை. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன்ல ஒரு டேர்ம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸும் வருது அஸ் வெல் அஸ்
மாஸ்டர்ஸும் வருது. ஸோ அந்த ஐட்டம்ஸாவோ லெஜராவோ நம்ம வந்து அந்த டேர்மில் என்னென்ன வச்சிருக்கோம், லெஜர் வச்சிருந்தோம் அப்படின்னா லெஜர் எடுத்துகிட்டு வரும். ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஐட்டம், ஸ்டாக் குரூப் வச்சிருந்தா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி வச்சிருந்தா ஸ்டாக் கேட்டகரி, காஸ்ட் சென்டர் வச்சிருந்தா காஸ்ட் சென்டர், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா மாஸ்டர்ஸையும் நம்மளுக்கு அடிஷனலாக கொண்டு வருது. அப்போ நம்ம வந்து F12 கான்ஃபிகர் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபைண்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஆல்டிஎஃப்ல நம்ம வந்து மாஸ்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டும் வேணும் அப்படின்னா ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே நம்மளுக்கு செப்பரேட் கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்குனா கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் டேட்டாவையும் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வருது. என்டையர் டேட்டா இன் தி சென்ஸ் நம்ம வந்து ரோஹன் இப்போ நம்ம என்னென்ன கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? எங்கெல்லாம் நம்மளுக்கு அது இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. பட் ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்குள்ள போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து குளோபலாக ஒர்க் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னா குளோபலாக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது குளோபல் கிடையாது. அது ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்குள்ள மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ரிப்போர்ட்டை மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தாலும் இதோடைய பர்பஸ் அப்படிங்கிறது வேற வேற பர்பஸஸா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. கிளியர் சார்? கிளியர்? புரியுதா நான் சொல்றது என்னன்னு? லைன்ல தான் இருக்கீங்களா? தனபால் சார், ஓகே 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 ஓகே. இப்போ நான் சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லெஜர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் வந்து நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ஒரு சில கம்பெனியில் நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி மட்டும் இருக்காது, மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ட்ரெயினர் வந்து சொல்லி கொடுக்கும்போதே ஹவு டு என்டர் சேலரி அல்லது சேலரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் ஏ செப்பரேட் லெஜர். எப்படி கிரியேட் பண்ணோம்? கிரியேட் எடுங்க, லெஜர் எடுங்க, சேலரிஸ், லெஜர் நேம் சேலரிஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுங்க. இப்போ பார்த்தா என்ன ஆகும், நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். அப்போ என்ன அர்த்தம், இந்த நேம்ல லெஜர் கிரியேட் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற ஒரு நேம்ல கிரியேட் பண்ணுவாங்க, சேலரி இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா வேலை பார்க்குற இடத்துல சேலரிஸ் வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா டைரக்டா யூ கேன் கோ டு வவுச்சர். இங்க இருந்தபடியே நீங்க வந்து செலக்ட், யூ கேன் செலக்ட் பேமெண்ட், தென் F2 கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் நீங்க வந்து மாத்திக்கலாம். டேட்டை மாதிரி டைரக்டா டெபிட் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஆனாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லெஜர் கிரியேஷன்ல இருந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸோ லெஜர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்கவுங்க போக்கில் வந்து ஒரு லெஜர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடுது. அப்போ 1 மந்த் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேலரிஸ் இருக்கும். இன்னொரு மந்த் நீங்க வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கிரியேட் பண்ண லெஜரை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 30th ஜூன்ல ஒரு இன்னொரு என்ட்ரி சேலரி பெய்டு அல்லது சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட், ஓகேங்களா? இப்போ ஒரு அமௌண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அட் த சேம் டைம்ஸ் வந்து இங்கேயும் நம்ம பேங்க் மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம காட்டிடுறோம். அட் த சேம் டைம்ஸ் இங்கே சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சேலரி பெய்டு அது ஒரு 75,000 இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ இப்படியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வேற வேற லெஜர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா என்டையர்
எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ சேலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமௌண்ட் 15,000 ரூபாய். சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75,000. சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 2 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இது எந்தெந்த மந்த்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூணுமே ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா ஒரே ஹெட் தான். ஓகேங்களா, இதை போய் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வந்து சர்ச் பார்க்கணும். இப்போ வந்து சேலரிஸ் அப்படிங்கிறது இருக்கிறேன், இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் மந்த்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சேலரி எக்ஸ்பென்சஸ் இருக்கிறேன், அதை வந்து மே மந்த்ல ஜூன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பெய்டு எடுக்கிறேன், அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மே மந்த்லேயே ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜூன் மந்த்லேயே ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜென்ரலி இங்கே போயிட்டு நான் வந்து சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே எடுத்துருக்கேன். ஓகேங்களா, சேலரிஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒன்லி சேலரிஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஃபில்டர் ஆகி வருது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் ஒன்லி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அகைன் நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேலரி அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். SALAR அப்படி மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறதுல அந்த லெட்டரை யூஸ் பண்ணி எதெல்லாம் நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல இருக்கோ அது எல்லாம் வருது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 கேரக்டர் மட்டும் கொடுக்கும்போது அப்போ இது கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது. ஸோ பர்டிகுலர்ஸில் சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, சேலரி பெய்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, சேலரிஸ் ஒன்று, இது எல்லாமே லெஜர் மாஸ்டர். அது வந்து லெஜருடைய நேமாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 4 என்ட்ரி வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஓகேங்களா ஃபைனலைஸ் பண்ணும்போது சேலரி எக்ஸ்பென்சஸ் நம்ம ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்து பார்க்குறீங்க. அங்கே போய் பார்த்தா 3 டிஃப்ரெண்ட் ஹெட்டில் வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ண ஹெட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அல்லது அதே மாதிரி டூப்ளிகேட் ஹெட் என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹெட் அல்லது டூப்ளிகேட் ஹெட்ஸ் என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லெஜரில் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணிக்கலாமா மந்த் இயர் எண்டில், அல்லது நம்ம வந்து எந்த பர்டிகுலர் லெஜர் ஹெட்டை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அது நம்மளுடைய விருப்பம். ஓகே, சேலரி எக்ஸ்பென்சஸ் ஸோ கரெக்டான ஒரு ஹெட்டாக இருக்குது, அப்போ மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம வந்து கொண்டு போவோம். ஓகேங்களா, இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய இண்டிவிஜுவல், அதாவது நம்ம டிசிஷன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ லெஜரோட ஹெட்டை நம்ம போயிட்டு மாற்ற முடியாது. அந்த என்ட்ரியை போயிட்டு ஒன்னொன்னே நம்ம ஆல்டர் பண்ணணும். அந்த என்ட்ரியை போயிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம ஆல்டர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இயர் எண்டில் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளியர். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற நம்ம எடுக்கிறோம். இப்போ சேலரிஸில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 75,000, சேலரி பெய்டு வந்து ஒரு 2 lakh. அப்போ 2,75,000 2,75,000 நம்ம எதில் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா சேலரிஸ் அப்படிங்கிறதுல கொண்டு போக போகிறோம். 2,75,000 சேலரிஸ் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணலாம். அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஹெட்டில் என்டையர் எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சிம்பிளி நான் வந்து ஒரு வவுச்சர் அப்படிங்கிறது இருக்கிறேன், F7 போகிறேன், F2 கொடுத்து 31st March அப்படிங்கிறத மாற்றிக்கிறோம். இங்கே சேலரிஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு 2,75,000, இந்த இடத்துல வந்து சேலரி பெய்டு. ஓகேங்களா, சேலரி பெய்டு அப்படிங்கிறதுல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, ஸோ சேலரி பெய்டு அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஆல்ட் G கொடுக்குறேன். இந்த இடத்துல இருந்தபடியே அகைன் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ சேலரி பெய்டு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 2 lakh இருக்குது. சேலரி பெய்டில் 2 lakh, சேலரி எக்ஸ்பென்சஸில் 75,000. அப்போ சேலரி பெய்டில் இருக்கக்கூடிய 2 lakh அப்படிங்கிறத நான் வந்து இங்கே எழுதுறேன். இப்போ 2 lakh அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 ஆயிடுது. அகெயின் கட்டிட் சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 75,000, இங்கே 0 ஆயிடுது. அப்போ சேலரி பெய்டு இது ரெண்டையும் எடுத்து நம்ம எதில் கொடுத்துட்றோம் அப்படின்னா சேலரிஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் டோட்டல் சேலரியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இயர் எண்டில் நம்ம ப்ராப்பராக நம்ம போய்ட்டு என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், எரர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம், டூப்ளிகேட் லெஜர்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. தென் இயர் எண்டில் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு என்ட்ரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு
இப்போ போயிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சேலரி எக்ஸ்பென்சஸ், அதாவது சேலரிஸ் அப்படிங்கிறதுல மட்டும் நம்மளுக்கு 2,90,000 அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேலரிஸ் அப்படி இந்த 2 லெஜரும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா 0 அப்படின்னு இருக்கும். சார் அதனால இந்த 2 லெஜரும் இப்போ டெலிட் பண்ணிடலாமான்னு கேட்டால் டெலிட்னா பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒரு சில என்ட்ரிஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இயர் எண்டில் நம்ம அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். சார் ஜஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல மட்டும் இந்த எம்டியா நம்மளுக்கு இந்த லெஜர் வேண்டாம், அதை ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இதே ஸ்க்ரீனில் வந்து F12 கொடுங்க. F12 கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 0 எக்ஸ்க்ளூட் அக்கௌண்ட்ஸ் வித் 0 க்ளோசிங் பேலன்ஸ் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் திங். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இயர் எண்டில் என்ன மாதிரி எந்தெந்த லெஜர்ஸில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதன்படி நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ எந்தெந்த கம்பெனி வேணுமோ அந்தந்த கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அன்வான்ட் கம்பெனி வேண்டாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி டேட்டா வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் அண்ட் தென் பிரான்ச் ஆஃபீஸ். இப்போ டேபுக்கில் போயிட்டு நம்ம வந்து எந்த கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கும். இதில் எந்தெந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, அல்லது பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு எங்கெல்லாம் மெட்டீரியல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரே என்ட்ரி நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நம்ம மாற்றிருக்கோம், பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம மாற்றிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம வந்து டேபிள். ஓகேங்களா? இங்கே இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல 2 கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2 பிரான்ச் ஆஃபீஸ்லையும் அஸ் வெல் அஸ் ஹெட் ஆஃபீஸில் 2லையுமே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம வந்து சிம்பிளி நான் வந்து சேல்ஸ் அப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அப்போ சேல்ஸ்ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸில் என்னென்ன சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு பிரான்ச் ஆஃபீஸில் என்னென்ன சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கம்பெனி வைஸ், அதாவது கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர் டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸும் வருது. அது சேல்ஸா, கிரெடிட் நோட்டா, எங்கெங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த என்டையர் திங்ஸும் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் இதில் வேற என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து டேலியில் வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து டேலி ERP9 ரொம்ப பழைய வேர்சன் டேலி ERP9, அதாவது 2020 இந்த வேர்சன் அப்படி 20 வரைக்கும் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து இது ஓவரால் வந்து ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த ERP9 அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ERP9ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ ஃபில்டர் அண்ட் ரேஞ்ச் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு Alt F12 அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அது ரொம்ப வந்து டெக்னிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாராலையும் அதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து டேலி ERP9லே ரிமூவ் லைன் அண்ட் ரீஸ்டோர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ரிமூவ் லைன் அஸ் வெல் அஸ் ரீஸ்டோர் லைன். அதாவது நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம், அதில் ஒரு லைன் வந்து நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அதை அந்த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்லேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், லெஜர் அப்படின்னு எடுக்கிறேன். இதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டி லெஜர் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம், அதை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ண பார்ப்போம். 1 செகண்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ரிசிப்ட் வந்து 35,000. ஓகே, இது நம்ம வந்து செக் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஓகே அப்படிங்கிற மாதிரி டிக் அடிக்கிறது மாதிரி சிம்பிளி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் பாட்டமில் இருக்கக்கூடிய ரிமூவ் லைன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து ரிமூவ் ஆகும். ஐ மீன் டெலிட் கிடையாது,
நம்ம ஆடிட் ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிப்போர்ட்ல இருந்து அதை நம்ம ரிமூவ் பண்றோம். அதே மாதிரி அடுத்த லைன் பார்க்குறோம், இந்த பேமெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், இருக்கு. அகைன் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூ கொடுத்து அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் யூ கொடுத்து அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் எடுத்து வரலாம். அல்லது நம்ம ரீஸ்டோர் ஆல் லைன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆல்ட் யூ கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன லைன் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோமோ அது மொத்தமும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் லைன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்த அதாவது ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில ஐட்டங்கள் வேண்டாம், ஒரு லைன் நம்ம வந்து ஆடிட் பண்ணி முடிச்சிட்டோம், அதை வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? திரும்ப ரீஸ்டோர் ரீஸ்டோர் ஆலும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா சிம்பிளி அதே ERP 9ல தான் அது பழைய ஃபீல்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து டேலி பிரைம்ல வந்து அதுக்கு அடுத்து கோ டு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்த கோ டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜி அப்படிங்கிறத நம்ம கொடுத்து சிம்பிளி நம்ம வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக இருந்தாலும் நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க இருந்தபடியே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது, ஆல்ட் ஜி கொடுத்து பேலன்ஸ் ஷீட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்ஸோடைய பேயபிள் அண்ட் ரிசேபிள் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஆல்ட் ஜி கொடுத்து நீங்க இம்மீடியட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து டேலி பிரைம்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் சேவ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் நம்ம இன்னைக்கு செஷன்ல இந்த சேவ் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா நியூவா வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், ஓகே, அட்வான்ஸ்டு ஃபில்டர், அட்வான்ஸ்டு ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ், ஓகே, ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் அப்படி இருக்கக்கூடிய ஃபீச்சர். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் அண்ட் சேவ் வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டேலி பிரைம்ல கொண்டு வந்திருக்கிறது தான் வந்து என்னன்னா ரிப்போர்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொண்டு வந்தோம்னா இது வந்து என்னன்னா வேல்யூ ரேஞ்ச் ஃபில்டர் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் பெட்டரா நம்ம வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மல்டிபிள் கம்பெனிஸ்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். எந்தெந்த கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய என்டையர் திங்ஸ், என்ட்ரியா இருக்கட்டும், மாஸ்டர்ஸா இருக்கட்டும், ஸோ என்டையர் திங்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ சேலரி அப்படின்னா வந்து ஃபுல்லாக கொடுக்காம SALAR அது மட்டும் கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கை பேஸ் பண்ணால் மற்ற என்டையர் மாஸ்டர்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வருது. அதனால நம்மளால வந்து ஒரு எரர் இல்லாமல் என்டையர் திங்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மல்டிபிள் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ மல்டிபிள் ஃபில்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இங்க என்னென்ன மாதிரியான கீஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஃபில்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு டேட்டாவை நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு. இப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கிரீன்ல இருந்தபடியும் நீங்க வந்து இந்த சர்ச் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபைண்ட் ஆப்ஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ட் ஜி வந்து அதாவது கோ டு அப்படிங்கிற ஃபீச்சர் எங்கெல்லாம் எந்தெந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து எல்லா ஸ்க்ரீன்லையுமே இருக்கும். சிமிலர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்கு. இதுதான் நம்ம வந்து என்னன்னா ஒரு டேர்ம் நம்ம கொடுக்கும்போது SALAR கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய என்டையர் மாஸ்டர்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அக்ராஸ் கம்பெனி அப்படிங்கிறது மல்டிபிள் கம்பெனிஸ்ல இதை வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? மல்டிபிள் கம்பெனிஸ்ல சர்ச் பண்ணி நம்மளுக்கு இது எடுத்துட்டு வர்றதுக்கு இது நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும். அப்போ இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு அல்லது ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சிங்கிள் கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இது வரைக்கும் நான் காமிச்ச எக்ஸாம்பிள் தான். ஸோ அதே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா அப்படிங்கிறது சிஸ்டம் டு சிஸ்டம் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? கம்பெனி டு கம்பெனி கண்டிப்பாக வந்து டேட்டா அப்படிங்கிறது வேரி ஆகும். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த செஷன்ஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் உங்களுடைய ஓன் டேட்டாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆஃப்டர் தி செஷன் நான் வந்து உங்களுக்கு இந்த டுட்டோரியல் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிம்பிளி நம்ம வந்து ஆல்ட் F நம்ம கொடுக்குறோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து அங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அதில் ஏதாவது ஒரு
ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் மாஸ்டரில் எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், தென் டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே ஸ்க்ரீன்ல இருந்து நீங்கள் என்டர் பண்ணி வரும்போது அதை நம்ம எந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் நம்ம வந்து அதை நம்ம வந்து ஃபீல்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற என்டையர் திங்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு வேர்டு மட்டும் நீங்கள் கொடுத்து அதன்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஒரே ஸ்க்ரீனில் வருது. மாஸ்டராக இருந்தாலும் சரி அஸ் வெல் அஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி. என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதன்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிளோடைய நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. அப்போ டேட்டாவில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அதாவது வெஹிக்கிள் நம்பர் அப்படிங்கிறது டேட்டாவில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஒரு சேல் பில்லையோ பர்ச்சேஸ் பில்லையோ அந்த வெஹிக்கிள் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேலி நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கொண்டு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த வெஹிக்கிள் நம்பர் 2 சேல் பில்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. மேட்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஹிக்கிள் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். அதர்வைஸ் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிருச்சு. நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ செப்பரேட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லையும் போயிட்டு நீங்கள் வந்து தனியாகவும் நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணணும். ஆல்ட் ஹெச் கொடுத்து டீட்டெயில்ஸோடைய மேட்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஒவ்வொரு டேர்மையும், ஓகேங்களா, வெஹிக்கிள் நம்பர் கொடுக்குறது, ஐட்டத்தோட ஸ்டாக் ஐட்டத்தோட நேம் கொடுக்குறது, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து செக் பண்ணுறது, இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரிசல்ட்டோடைய வின், அதாவது ரிசல்ட்டோட லைனை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் மாஸ்டர்ஸ் தென் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஏதாவது எனி ஒன் ஆர் போத் ரெண்டுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து நீங்கள் எப்படி ஒரு டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கானது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ சிமிலர் கீவேர்டு இன் தி சென்ஸ் நம்ம வந்து இப்போ சேலரிக்கு நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேர்மை நம்ம வந்து கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆல்ட் எஃப் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் போயிட்டு நீங்கள் வந்து அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுறோம். இப்போ அகர்வால் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டி. ஓகேங்களா? இப்போ அகர்வால் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பார்ட்டி மாஸ்டரும் நம்மளுக்கு இருக்கு. அந்த அகர்வால் சொல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் ஒன்லி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ அந்த இடத்துல அகர்வால்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அகர்வால் சொல்யூஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, அகர்வால் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது, டெக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது, என்னென்ன லெட்ஜர்ஸ் இருக்கோ அதுவும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு டேர்ம் நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒரு 2 letters ஆர் 3 letters இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது, அதுவே அந்த கேரக்டர் எங்கெல்லாம் வந்து கண்டெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா JO அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி ஜாப் ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேர்மை பேஸ் பண்ணி கண்டெயின் அந்த லெட்டர்ஸ் எந்தெந்த மாஸ்டர்ஸ் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அது இன்க்ளூட் ஆயிருக்கோ அது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபைன் பண்ணி டேலி நம்மளுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி கொண்டு வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபைண்ட் வித் பார்ஷியல் கீவேர்டு. ஸோ பார்ஷியல் கீவேர்டு அப்படிங்கிறது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுல்லாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தால் போதும். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ பாக்கியா அப்படின்னு மட்டும் கொடுக்குறீங்க, இப்போ பாக்கியா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருது. ரைட் சைடு F9ல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் சிமிலர் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது எடுத்தாலும் இன்க்ளூட் கண்டெயின் மேட்ச், பேசிஸ் ஆஃப் வேல்யூல இன்க்ளூட் கண்டெயின் மேட்ச் எங்கெல்லாம் பாக்கியான்னு இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம். அப்போ எந்தெந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இது இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு டேலி நம்மளுக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா எடுத்துட்டு வருது.
ஓகேங்களா. ஸோ அதாவது பார்ஷியலாக நம்ம கொடுக்குறோம், வெறும் பாக்கியான்னு மட்டும் கொடுக்கும்போது பாக்கியா ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்கிறத எடுத்துட்டு வந்துச்சு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் கண்டெயின் நம்ம கொடுக்கும்போது என்டையர் திங்ஸே நம்மளுக்கு எடுத்துட்டு வருது. இப்போ லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் பார்ட்டை கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி லக்ஷ்மி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா எடுத்துட்டு வருது. ஸோ இது வந்து கண்டெயின் மேட்சை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வருது. இப்போ கண்டெயின் மேட்ச் அப்படி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி நம்மளுக்கு என்டையர் திங்ஸும் வந்து நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகே, கிளியரா சார் இது வரைக்கும்? அதாவது நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதே இன்ஃபர்மேஷன் தான். நம்ம ஒரு டேர்ம் நம்ம கொடுக்குறோம், அந்த டேர்ம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த வேல்யூ வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வருது. அதர்வைஸ் இப்போ வந்து மல்டிபிள் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா. இப்போ டேலியில இருந்து நம்ம எனக்கு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் அஸ் வெல் அஸ் பிரான்ச் ஆஃபீஸ் ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 2 கம்பெனி ஓப்பன் பண்ணி டேட்டாஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நேஷனல் என்டர்பிரைசஸ் டெல்லி, அதுக்கடுத்து நேஷனல் என்டர்பிரைசஸ் ஹெட் ஆஃபீஸ். இப்போ நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம் நம்ம கொடுக்கும்போது பாக்யா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸில் பாக்யா சொல்யூஷன்ஸ், பாட்டமில் பார்த்தீங்கன்னா அகெயின் பாக்யா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்குது. பட் நாம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது 2 கம்பெனி டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் F3 அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் அதர் கம்பெனி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஹெட் ஆஃபீஸ் அப்படி நான் எடுக்கிறேன். இப்போ ஹெட் ஆஃபீஸ் எடுக்கும்போது ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற எந்த கம்பெனியில் நேஷனல் என்டர்பிரைஸ் ஹெட் ஆஃபீஸில் அந்த மாஸ்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ F3 கொடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது அதர்வைஸ் ஆல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது F3 நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்டையர் திங்ஸும் நம்மளுக்கு வந்துடும். ஒரே ஸ்க்ரீனில் எல்லா கம்பெனிஸோடைய டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் வழக்கம் போல் வந்து என்ன பண்ணலாம், பேசிஸாக வேல்யூ கொடுத்து அதோடைய மேட்சஸ் அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபைனில் வந்து ஒரு மெயினான ஒரு ஃபீச்சர் மல்டிபிள் கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து F3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கொண்டு வர முடியும், டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலரிஸ் அல்லது சேலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இந்த 2 கம்பெனிலையுமே அது வந்து இல்லை. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல சேல்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுப்போம். ஆல்டிஎஃப் சேல்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ சேல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ 2 கம்பெனியுமே காட்டுது. நம்ம F3 அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதர்வைஸ் அகெயின் F3 கொடுத்து ஆல் கம்பெனிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் கம்பெனிஸோடைய டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இன்டர் கம்பெனி டேட்டா. ஓகே, இன்டர் கம்பெனி டேட்டா அக்சஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது என்னன்னா கண்டிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கிறது. இப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஃபைண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஃபைண்ட் வித் அண்ட் கண்டிஷன் அண்ட். ஓகேங்களா. அண்ட் வந்து கண்டிஷனா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சிம்பிளி நீங்கள் வந்து மேலே கீவேர்டு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ F11 போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. அதில் ஃபைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஷோ ரிசல்ட் வென் ஆல் வேர்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, நம்ம வந்து மேலே என்ன டேர்ம் கொடுக்குறோமோ அந்த வேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். பாக்யா டெல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். பாக்யா டெல் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த பாக்யா டெல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வருது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு காட்டுது, லெஜர் நேம்லையும் பாக்யான் இருக்கு. டெல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஐட்டமா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத டேலி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ லெஜர் நேம்ல பாக்யான் இருக்கு, டெல் அப்படிங்கிறது ஸ்டாக் ஐட்டம் நேமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இதை நம்ம இங்கே சிம்பிளி நான் வந்து பாக்யா டெல் அப்படின்னு மட்டும்தான் நம்ம கொடுத்தோம்.
ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வவுச்சரை நம்மளுக்கு டேலி என்ன பண்ணிடுது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுது. ஓகேங்களா, நம்ம கொடுத்த கீவேர்டு என்ன அப்படின்னா பாக்யா ஸ்பேஸ் டெல். இப்போ பாருங்க பாக்யா அண்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ அண்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஓகேங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேலி என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த அண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஸோ சிம்பிளி நீங்கள் வந்து பாக்யா ஸ்பேஸ் டெல் கொடுக்குறீங்க, அதர்வைஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டும் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத டேலி வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வருது. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ அடுத்து வந்து என்னன்னா ரெண்டாவது கண்டிஷன் ஆர் அப்படிங்கிற கண்டிஷன். இது இல்லைன்னா இது அண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் பாக்கியா அப்படிங்கிற சப்ளையர் அல்லது கஸ்டமர் டெல் அப்படிங்கிற ஐட்டம் இது ரெண்டும் கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட் வரும். அதுதான் அண்டு. ஆர் அப்படிங்கிறது திஸ் ஆர் திஸ், ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேலி என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ ஆர் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம், அதுக்கான ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. 1 செகண்ட். அதே செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் வேர்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க இந்த இடத்துல நீங்க வந்து செக் பண்ணிக்கிறீங்க. என்டர் பண்ணிட்டு எனி வேர்டு இஸ் ப்ரெசன்ட், சிம்பிளி என்டர் பண்ணீங்கன்னா எனி வேர்டு. ஓகேங்களா, நான் இப்போ கண்டிஷன்ல கொடுக்கக்கூடிய டேர்ம்ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு வரணும். இப்போ பாக்யா அண்ட் டெல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்றோம். ஓகேங்களா, இப்போ பாக்யான் இருக்கிறது எல்லாமே வரும், டெல்லுன்னு இருக்கிறது எல்லாமே வரும். அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பாக்கியா இருக்கிறது பாக்கியா அண்ட் டெல் இது ரெண்டு இருந்தாலும் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, இப்போ எனி வேர்டு அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ரெண்டுல எது இருந்தாலும் சரி, எந்தெந்த டிரான்சாக்ஷனா இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகி வருது. ஓகேங்களா, தென் இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ, இப்போ லெஜர் நேம் ஒரு பர்டிகுலர் ஐட்டம், அதாவது ஒரு கீவேர்ட். தென் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பார், ஐ மீன் பேக்வேர்ட் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, பேக்வேர்ட் ஸ்லாஷுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது பேக்வேர்ட் ஸ்லாஷை நீங்கள் வந்து டாப்ல கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியுது போறீங்களா, அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டுக்கான சிம்பிள். ஓகேங்களா, இதுதான் அண்டுக்கான ஐ மீன் சாரி ஆர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது ஆர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதர்வைஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிரீன்ல. அதுல வந்து அண்ட் ஆர் நான் அண்ட் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு நாட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இங்க வெறும் டேர்ம் மட்டும்தான், வேர்டு கீவேர்டு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது உள்ள நம்ம வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கண்டிஷன்ஸ்க்கான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி அதாவது சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா ஃபைண்ட் வித்தின் ஸ்பெசிபிக் ஃபீல்டு, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படி நம்ம வந்து எடுத்தோம், அந்த டிரான்சாக்ஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் நம்பர் டைப் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிள் நம்பர் ஃபீல்டுக்குள்ள இருந்து அதுவே எடுத்து எங்கெல்லாம் அந்த வெஹிக்கிள் நம்பர் இருக்கோ அங்கெல்லாமே எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டேர்ம் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஃபீல்டில் நம்ம கொடுத்துருக்கோமோ அதெல்லாம். இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து கீவேர்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ மும்பை அப்போ நான் கொடுக்குறேன். இப்போ மும்பைன்னு கொடுத்தோம்னா மும்பை எங்கெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சேல்ஸ் அல்லது பர்ச்சேஸில் ஐட்டம்ஸோடைய அதாவது பார்ட்டியோட அட்ரஸை நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, கோடவுன் கிரியேட் பண்ணால் கோடவுனோட அட்ரஸை நம்ம கொடுக்கலாம். அதர்வைஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த கீவேர்ட் நீங்கள் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் கோலன் மும்பை, டெஸ்டினேஷன் கோலன் மும்பை. ஓகேங்களா, அப்போ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஓகேங்களா டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய இடத்துல மும்பைன்னு இருக்கிற மேட்சஸ் மட்டும் எனக்கு வேணும். வெறும் மும்பைன்னு கொடுத்தோம்னா மும்பை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வருது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா மட்டும் ஒரு பர்டிகுலர் கீவேர்டு மட்டும் எனக்கு எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெஸ்டினேஷன் கோலன்
மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் இல்லாம நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல எந்த டிரான்சாக்ஷன்ல டெஸ்டினேஷன்ல மும்பைன்னு இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு டேலி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? கொடவுன் நேம் கோலன் மும்பை. அப்போ கொடவுன் நேம் நம்ம மட்டும் நம்ம எந்தெந்த என்ட்ரிஸ்ல யூஸ் பண்ணிருக்கோமோ அது மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா சிம்பிளி நம்ம வந்து இந்த அட்வான்ஸ்டு ஐ மீன் ஸ்மார்ட் ஃபைண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி நரேஷன்ல பெய்ட் இன் கேஷ் நான் எங்கே கொடுத்துக்கணும் அது மட்டும் எனக்கு வேணும். இப்போ நரேஷன்ல கேஷ் லெஜர் நேம்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லெஜர் நேம்ல பாக்கியான் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ லெஜர் நேம் இந்த இடத்துல வந்து பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீல்டோட நேம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த கீவேர்டை இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். தனபால் சார், குமாரன் சார், என்ன சொல்றோம் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? அப்படிங்களா? இன்னும் 7க்கு வரல. ஓகே ஓகே ஓகே. சும்மா ஒரு வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க வந்து ஒரு லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எஜுகேஷன் மோட்ல கூட நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப பெரிய டேட்டா வச்சிருந்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க 6.2ல இருந்து இதுல மாத்திரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ இந்த இயர் வந்து நெக்ஸ்ட் மந்தோட க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த 1 இயர் அக்கௌண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். பெரிய சேஞ்சஸ் எல்லாம் டேட்டா கரப்ஷன் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல இது வரைக்கும் 6.2ல இருந்து 7க்கு வந்தவங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? அதனால பயப்பட வேணாம். அதர்வைஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இயர் எண்டில் அக்கௌண்ட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ எப்படி பார்த்தா நம்ம வந்து இன்னொரு 3 மாசம் 4 மாசத்துல ஆடிட்டிங் நம்ம வந்து கொடுப்போம். அந்த டைம்ல டீம்ல வந்து உட்காந்து அது இது எங்க அது இது எது கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து அவங்க கேட்குற வவுச்சரை வந்து செலக்ட் பண்றது, ஃபைன் பண்ணி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள மட்டும், ஓகே, நரேஷன்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வித்தின் ஃபீல்டு யூசிங் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஒரே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்னாவே அந்த ஸ்பெஷல் கேரக்டர் தான். இப்போ கோலன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர். ஓகே, அந்த செப்பரேட்டருக்கு நம்ம வந்து ஒன்று கொடுத்தோம் இல்லையா? ஆர் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கொடுத்தோம். அண்டுக்கு சிம்பிள் அண்டு சிம்பிள் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தோம், அது சிம்பிள். ஸோ அதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியும் நீங்க உங்களால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்றது. இதுவும் எனக்கு வரணும் ஆனா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லெட்ஜர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இந்த லெட்ஜர் பாக்யா அப்ப நம்ம கொடுத்த லெட்ஜர் நேம் எனக்கு பாக்யா அப்படின்னு இருக்கணும். அதே டைம் அண்ட் ஐட்டம் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல வந்து இதோடைய கிளாரிட்டி என்ன? பாக்யா அப்படிங்கிற பார்ட்டிக்கும் பார்ட்டி சம்பந்தப்பட்ட சேல்ஸ் அல்லது பர்ச்சேஸ். ஓகேங்களா? அப்ப அந்த பார்ட்டிக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம் நாம வந்து எந்தெந்த வவுச்சர்லனா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இதனா ஆப்ரேட்டர் எத்தனை ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா இட்ஸ் லைக் அ சர்ச் இன்ஜின் மாதிரி. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பரா நம்மளுக்கு இதை எடுத்துட்டு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாக்யா அவங்களுக்கு நம்ம ஒரே எந்த ஐட்டம், அதாவது இந்த வவுச்சர்ல மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருந்துக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் எந்தெந்த சேல்ஸ்ல எல்லாம் நம்ம சாம்சங்கிறது யூஸ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுது டேலி. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிங்கிள் ஃபீல்டு, அதுல மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்கோம்? ஆர் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆர் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா
இந்த ஐட்டம் நேம் சாம்சங் யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்து வந்திருக்கோம், இன்க்ளூடிங் பாக்யா சொல்யூஷன் அவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆறுன்னு கொடுக்கும்போது எனிதிங் எந்த ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு சால்வ் ஆனாலும் வந்துடும். ஓகேங்களா? அண்டுன்னு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 கண்டிஷனும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதில் வந்து அண்டு ஆறுக்கு நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நாட்டுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிமிலர் இதே மாதிரி எனக்கு வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வேணும். நேம் சிமிலர் சௌரவ் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? இது சிமிலருக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்து, எனக்கு ஆப்ரேட்டர்ஸோட நேம்ல எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஒரு சில ஆப்ரேட்டர் நேம் தான் இதில் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அண்டு இது எக்ஸ்பிரிமெண்ட்ரி சிம்பிள், அதர்வைஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதர்வைஸ் சிங்கிள் கோட்டு டபுள் கோட்டு இதுதான் தெரியும். ஆனால் பெருசானா இதில் வந்து கிரேட்டர் தன் இந்த இதில் இந்த சிமிலருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ல இருக்கக்கூடிய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பட்டன், ஓகேங்களா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிமிலருக்கான இந்த பர்டிகுலர் சிம்பிள் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ஒரு பில்ஸை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. அட் த சேம் டைம்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். பொதுவாக வந்து நம்ம வந்து வேற ஒரு கம்பெனி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு கம்பெனி டேட்டா நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரோஹன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு டேட்டா இங்கே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் தேவை. இப்போ உதாரணத்துக்கு டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், அதில் சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் வந்து F2 கொடுத்து நீங்கள் பீரியடை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? என்டையர் திங்ஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. இப்போ இது எல்லாமே சேல்ஸ், இந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம வந்து பண்ண சேல்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. இதில் எனக்கு என்ன தேவை, இது சேல்ஸ் ரிஜிஸ்டர். இதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு நாம பண்ண சேல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அவங்களுக்கு நம்ம பண்ண சேல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ இங்கே இருந்தபடியே சிம்பிளி ஃபில்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் அப்போ நீங்க வந்து கொடுக்கலாம். கிரே சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆகுது. கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபில்டர். இப்போ கிரே சூப்பர் மார்க்கெட் நம்மளுக்கு வேற ஒரு பார்ட்டி இருக்கான்னு வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதே பார்ட்டி பட் வேற ஒரு பிரான்ச் கிரே சூப்பர் மார்க்கெட் வடபழனி பிரான்ச். ஓகேங்களா? விபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன் வடபழனி பிரான்ச்சு. அவங்க நம்மளுடைய டேட்டாஸ். ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அக்டோபர்ல நான் ஒரு சேல்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். F8 சேல்ஸ் இதில் போயிட்டு கிரே சூப்பர் மார்க்கெட் வி. ஓகே, ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிம்பிள் சர்ச் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் சேல்ஸ் ரிஜிஸ்டரில் போயிட்டு சிம்பிள் சர்ச்சில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் அப்போ நம்ம வந்து கொடுக்கும்போது
ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் கிரே சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. இது சிம்பிள் ஃபில்டர். அட் த சேம் டைம்ஸ் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா அகெயின் நான் வந்து அப்ளை ஃபில்டர் கொடுக்குறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபில்டர் இல்லைன்னா அட்வான்ஸ்டு ஃபில்டர். ஸோ இதில் நாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா லெஜர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறேன். இதில் கண்டெய்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து கிரே சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஓகே, கிரே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் மார்க்கெட் அது பதிலாக நான் வந்து மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. மார்க்கெட் விபி அப்போ நம்ம வந்து கொடுப்போம். ஓகே ஓகே, அப்போ கண்டெய்ன் அப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்டையர் திங்ஸும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ கிரே சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்மால் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் அப்ளை ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். கிரே சூப்பர் மார்க்கெட் அப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விபி அப்படிங்கிற இதுவும் நம்மளுக்கு சேர்ந்து வருது. முன்னாடி ஏன் வரல அப்படின்னா நான் வந்து ஆர்னு யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால வராமல் போச்சு. இப்போ என்டையர் திங்ஸும் ஓப்பன் ஆகுது. அப்போ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணுறேன், எஸ்கேப் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து அப்ளை ஃபில்டர் அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படிங்கிற நம்ம கொடுக்கலாம், இல்லைனா மல்டி ஃபில்டர். இதில் லெஜர் நேம் இல்லைனா பார்ட்டி நேம். ஓகேங்களா? லெஜர் நேம் இல்லைனா இந்த இடத்துல மெயிலிங் நேம்ல பார்ட்டி நேம் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எனிதிங். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, எக்ஸாக்டா அது என்ன இந்த இடத்துல செலக்ட் பண்ணுமோ அது மட்டும், எந்த லெஜர் செலக்ட் பண்ணோம் அது மட்டும். நாட் ஈக்குவல் டுனா இந்த பார்ட்டி மாஸ்டர்ஸ் தவிர மற்றவங்க எல்லாம், இந்த 5 பேர் தவிர மற்றவங்க எல்லாம் எனக்கு வரணும். அது நாட் ஈக்குவல் டு. கண்டெய்னிங் அப்படிங்கிறது எந்தெந்த பார்ட்டி லெஜர்ல எல்லாம் இந்த நேம் இருக்கோ அது எல்லாம் எனக்கு வரணும். நாட் கண்டெய்னிங் அப்படிங்கிறது இதுல இல்லாதது தவிர மற்றதெல்லாம் வரணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அஸ் எம்டி, அஸ் நான் எம்டி, ஸ்டார்டிங் வித், எண்ட்ஸ் வித், இப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டுங்கிறது எக்ஸாக்டா ஒரு பார்ட்டி லெஜர் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டர். தென் மல்டி ஃபில்டர் அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த வவுச்சருடைய லைனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டேலி என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது தருது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்றேன். ஷோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பட்டன் தெரியுது. அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க எனக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இது இவங்ககிட்ட இருந்து நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் என்னங்கிறது தெரிய வருது. எந்த ஒரு கம்பெனியில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அதாவது இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஈவன் தோ நீங்க வந்து ரிலீஸ் 6.2 யூஸ் பண்ணாலும் இது இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபைண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ரிலீஸ் 7ல நியூவா கொண்டு வந்தது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஃபில்டர் அண்ட் சேவ் வியூ ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆல்ரெடியே வந்து டேலியில் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடியே டேலியில் இருக்கு. நீங்க வந்து யூஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராப்பரா இந்த இதுல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா, அதாவது ஐ மீன் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து கரெக்டா நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அப்ப இந்த பர்டிகுலர் பர்சன்ட்டை மட்டும் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இங்க தெரியுது. ஓகேங்களா? இங்க வந்து 7,22,560 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. ஸோ அட் த சேம் டைம்ஸ் இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா சேவ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு, சேவ் வியூ, இதை நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இதுல போயிட்டு நான் வந்து சேல்ஸ் அல்லது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்டர் பண்ணிட்டு செட் திஸ் அஸ் டிஃபால்ட் வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோன் தான் இருக்கணும். தென் ஷோ அடிஷனல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ் கொடுத்து இந்த கம்பெனி மாஸ்டருக்கு மட்டும் எனக்கு இது வேணும்.
ஓகேங்களா? ஏன்னா இந்த லெஜர் இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதுக்கு மட்டும் வேணும். பட் ஒரே பிஸ்னஸில் மல்டிபிள் இயரில் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே திஸ் கம்பெனி ஒன்லி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு எடுத்த உடனே 1 இயர் டேட்டா எனக்கு வந்துடணும். ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் எனக்கு வேணும். அதனால நான் வந்து ஆல்ரெடி டேட் மாற்றி வச்சிருக்கேன். அதனால இப்போ நான் இந்த ரிப்போர்ட்டில் என்ன செலக்ட் பண்ணிருக்கணும் அது எனக்கு வேணும் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காங்கிறதுனால இதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து சேவ் வியூ. இப்போ அப்படியே நம்ம வந்து எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடும். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடுறோம். இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா Alt G கொடுத்து இப்படி எதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாம் வரும். இப்போ கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் ரிஜிஸ்டர் சிஎஸ்சி. இப்போ சிஎஸ்சி அப்போ நம்ம கொடுத்து என்டர் பண்ணா அவங்களோடது மட்டும் வரும். ஸோ இவங்களுக்கு நான் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இல்லையா அப்படிங்கிறத ரைட் சைடு டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபில்டர் அப்ளைடு. ஓகேங்களா? இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது ஃபில்டர் வியூல நம்ம எடுத்து பார்த்துருக்கதா அந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியும். இதே நம்ம வந்து பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத போயிட்டு ஃபாரெக்ஸ் டீடைல்ஸ் இருந்தால் மட்டும் ஓகேங்களா ஃபாரின் சம்பந்தப்பட்ட பில் நம்ம பண்ணியிருந்தால் மட்டும் பார்த்துக்கலாம். சேஞ்ச் வியூ அப்படிங்கிறதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதே ரிப்போர்ட்ல வேற எந்தெந்த பார்ட்டிக்கு நீங்க வச்சிருக்கீங்கிறது வரும். இப்போ கிரே சூப்பர் மார்க்கெட் சேஞ்ச் வியூ கொடுத்து எக்ஸாக்டா நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கலாம். டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். வேற ஒரு பார்ட்டி சேஞ்ச் வியூ கொடுத்து நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. இது வந்து நம்மளுக்கு அதர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இதே ரிப்போர்ட்ல வேற எந்தெந்த சேவ் வியூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க சேஞ்ச் வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க சேவ் வியூ ஆப்ஷனை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா டெலீட் சேவ்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்தெந்த சேவ்டு வியூ ஆப்ஷன் ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்க டாப்லயே உங்களுக்கு ஃபில்டர் அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் அப்படியே வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன். சார் இதனால என்ன சார் யூஸ்? ஒரு ப்ராஃபிட்டை நம்ம வந்து ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட் ஓகேங்களா 1/5ல நம்ம வந்து ஒரு ரிசிப்ட் அப்படிங்கிறது வாங்குறோம். ஓகேங்களா? F6 ரிசிப்ட் யாருக்கிட்ட இருந்து கிரே சூப்பர் மார்க்கெட் இருந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவங்க கிட்ட ஒரு 5 lakh rupees அல்லது ஒரு 2 lakh rupees நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வாங்குறோம். ஸோ அந்த டைம்ல அவங்களுடைய பில் பெண்டிங் எது இருக்கோ அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. ஓகேங்களா? ஒரு 2 lakh rupees. 1 second. வவுச்சர் F2ல போயிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம். ப்ரீ அலோகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ரிசிப்ட் யார்கிட்ட இருந்து அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட் இருந்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பில் ஏப்ரல்ல ஒரு 3,65,000 ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு பில் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் மூலமா நம்ம வாங்கும்போது உண்மையிலே அவங்க வந்து எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,65,000 தான் கொடுத்தாங்க. 3,65,000 ரவுண்டா கொடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம வந்து கொடுத்துறோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 1/6ல அதே மாதிரி கிரே சூப்பர் மார்க்கெட்ல அடுத்த பில் நம்ம வந்து வாங்குறோம். ஓகேங்களா? இதுல வந்து 1,76,000 அது டோட்டலாவே நம்மளுக்கு அமௌண்ட் வந்துருது. ஆனாலும் இவங்க கிட்ட நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 1,76,000 தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. 1,76,000 ரிமைனிங் வந்து டிஸ்கவுண்ட். அதே மாதிரி வேற ஒரு டேட்ல நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட்லேயே நம்ம வந்து பில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து அந்த பில்லோடைய பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2,99,000 ருபீஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 300 சம்திங் டிஸ்கவுண்ட்ல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிசிப்ட் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் லெட்ஜர் அப்படிங்கிறத எடுக்கிறோம். சாரி, டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் அதுல ரிசிப்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாப்ல ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திக்கலாம். ஏப்ரல் டு மார்ச். ஓகேங்களா?
ஸோ அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து வேற ஒரு பார்ட்டிக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபில்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ வவுச்சர் அடுத்து யாரு அப்படின்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அவங்கள நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். 11,50,000க்கு அவங்கள்ட்ட வந்து பில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து HDFC பேங்க் 11,50,000. ஓகேங்களா? ரிமைனிங் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து சிம்பிளி டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் அதில் போயிட்டு ரிசிப்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இருக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பீரியட் நம்ம மாற்றிக்கலாம். இதில் எனக்கு கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிரே சூப்பர் மார்க்கெட் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம்ஸ் இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலம்னார் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் காலம்னார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். எதுக்காக காலம்னார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டிஸ்கவுண்ட் காலம் நமக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால காலம்னார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த வவுச்சர்லாம் எனக்கு டிஸ்கவுண்ட் இல்லையோ அதில் வந்து இந்த இடத்துல காலம்ல வந்து ஆட் ஆகாது. டோட்டல் ரிசிப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் வந்து 0வா இருக்கும். ஓகேங்களா? இப்போ காலம்னார் ரிப்போர்ட் மாத்திட்டோம். அதுக்கு அடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளி சேவ் வியூ அப்படிங்கிறது நீங்க கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 செகண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் அப்ளை ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதில் அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் அல்லது லெட்ஜர் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லெட்ஜருடைய நேம் ஈக்குவல் டு அதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ அவங்களோடது மட்டும் நம்மளுக்கு வந்துடுது. முதல்ல ஃபில்டர் வியூ கொடுத்துறேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் வியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. இப்போ இதை வந்து என்ன அப்படின்னா ரிசிப்ட். ஓகேங்களா? ரிசிப்ட்ஸ் யாரோடது அப்படின்னா கிரே சூப்பர் மார்க்கெட்டோடது. ஓகேங்களா? திஸ் கம்பெனி ஒன்லி மட்டும் நான் வந்து கொடுத்தேன். செலக்டட் பீரியட் அப்படிங்கிறது எஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே எஸ்கேப் பண்ணிடுவோம். இப்போ நீங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோ டு அப்படிங்கிறத எடுத்து இதில் போயிட்டு நீங்க வந்து இவங்களுடைய சேல்ஸுக்கு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா கிரே சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ், இதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்க வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றாருந்தா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு டோட்டலா தெரியுது. பில்லோடைய டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. கிராஸ் ப்ராஃபிட் என்னங்கிறது தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் பில்லோடைய வேல்யூவும் தெரியுது. அப்போ எக்ஸாக்டா நம்ம வந்து பில் பண்ணும்போது பில் பண்றதுனால நம்ம சம்பாதிச்சது எவ்வளவுன்னா 7,22,560 அப்படிங்கிறது நம்ம பில் மூலமா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஆனா அவங்க பேமெண்ட் தரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத அவங்களே எடுத்துக்கிறாங்க. பில் செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துடுறாங்க. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் லாஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது தனியா நம்மளுக்கு வேணும். ஓகே, இந்த ரிஜிஸ்டர் தனியா நம்மளுக்கு வேணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிசிப்டோடைய ரிஜிஸ்டரும் நம்ம தனியா எடுத்துக்கிட்டால் ஓகேங்களா, ரிசிப்ட் தனியா எடுத்துக்கிட்டோம்னா இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் போயிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க கிட்ட இருந்து நம்ம நெட்டா ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் மார்ஜின் என்னங்கிறத பார்த்துக்கலாம். சார் இது எங்கெல்லாம் சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 15 கஸ்டமர்ஸ்ட மட்டும் டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த ரிஜிஸ்டர் நீங்க வந்து ப்ராப்பரா இந்த ஃபில்டர் அண்ட் சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா நம்மளுடைய ப்ராஃபிட்டோட இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஒவ்வொரு பார்ட்டி வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்கிறதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்ம இதோட சேர்த்து நம்ம கிரெடிட் நோட் ரிஜிஸ்டரும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங்ஸை நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஜென்ரலி அக்கௌண்டிங் ரிஜிஸ்டருக்குள்ள மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி ரிஜிஸ்டருக்குள்ளேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிற ரிஜிஸ்டர் எடுத்துருக்கீங்க. இங்க போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஐட்டம் வைஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இங்க போயிட்டு என்ன பண்றோம், ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல F12 அப்படிங்கிறது நீங்க வந்து கொடுத்து அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அவுட்வர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் வேல்யூ அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று, அதே மாதிரி கன்சம்ஷன் பேஸ்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல க்ளோசிங் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா F12 போயிட்டு எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் நோ கொடுத்துருங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு அவுட்வர்ட்ஸ் எக்ஸாக்ட் அவுட்வர்ட்ஸ் மட்டும் வருது. இப்போ இதுலயே நம்ம வந்து F12 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி 0 எனக்கு வேணாம், அதாவது ஸோ ஐட்டம்ஸ் ஸ்டாக் 0 குவான்டிட்டி பேலன்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்தோம்னா அப்போ எக்ஸாக்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெரியுது. 1 செகண்ட். ஓகே, ஸ்டாக் ஐட்டம் 0 குவான்டிட்டி பேலன்ஸ். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இப்போ ஐட்டம் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் எடுத்துட்டோம், ஒன்லி அவுட்வர்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதே ரிப்போர்ட்ல நம்ம வந்து F12 சாரி அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்றேன். இதுல மல்டி ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மல்டி ஃபில்டர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு மேலே தெரியுது. இது வந்து என்னன்னா மல்டி ஃபில்டர்ல ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை ஃபில்டர் அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்னு பார்க்கும்போது 2 ரோவா நம்மளுக்கு வந்துடுது. அப்போ மல்டி ஃபில்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற சிங்கிள் ரோக்குள்ள வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது என்னன்னா 2 ரோலையும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன், மேலே வந்து ஏதாவது ஒன்று தான், ஐட்டம் வைஸ் மட்டும் பண்ணலாம், இல்லைனா வவுச்சர்ஸ் வைஸ் மட்டும் பண்ணலாம். ஐட்டம் வைஸ் இல்லைனா வவுச்சர்ஸ் வைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸும் நீங்கள் பண்ண முடியும், வவுச்சர்ஸ் வைஸும் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃபில்டருக்கு எது தேவை, இப்போ நான் வவுச்சர் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வவுச்சர் இதில் போயிட்டு வவுச்சரோடைய நேம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? அல்லது லெஜரோடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வவுச்சரோடைய நேம் எனக்கு இந்த நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா லெஜரோடைய நேம் நான் எங்கெல்லாம் இந்த யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லெஜர் நேம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஈக்குவல் டு இங்கே கிரே சூப்பர் மார்க்கெட். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே என்ன ரிப்போர்ட் இருக்கு, இங்கே என்ன காட்டுதுன்னா 7,24,060 தென் சர்டன் பர்சன்டேஜ்ங்கிறது இங்கே காட்டுது. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சேவ் வியூ அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ சேவ் வியூவில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டாக், இதை வந்து ஸ்டாக் வைஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஸ்டாக் கிரே சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம வந்து எஸ் கொடுக்குறேன், திஸ் கம்பெனி ஒன்லி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? செலக்டட் பீரியட் எனக்கு வேணும் அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச் இந்த பீரியட் எனக்கு வந்தால் போதும். ஓகேங்களா? மாஸ்டர் சேவ் மாஸ்டர் செலக்டட் ஓப்பன் ரிப்போர்ட் இது எனக்கு வேண்டாம், இது மட்டும் சேவ் வித் இது ஏன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் வேற ஐட்டம்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் எனக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு வரக்கூடாது, என்டையர் ஐட்டம். அடுத்து இன் ஃபியூச்சரில் வேற ஒரு ஐட்டம் நம்ம வந்து அவங்க சேவ் பண்ணியிருந்தோம்னா அதுவும் எனக்கு வரணும். செலக்டட் பீரியட் மட்டும் நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த எடுத்த உடனே எனக்கு என்டையர் ஃபினான்சியல் பீரியட் எனக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7,24,060 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. இது அப்படியே நான் வந்து எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ Alt 2 அப்படிங்கிறது இருக்கிறோம். இதில் போயிட்டு சேல்ஸ் ரிஜிஸ்டர் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்லையே அதை நம்ம எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7,22,560 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 7,22,560 எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 59.17. Alt G இதை தனியாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதில் போயிட்டு அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய பார்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7,24,000 எவ்வளவு அப்படின்னா 59.20. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் ரிஜிஸ்டர் எடுத்துக்கிறோம்,
சேல்ஸ் ரிஜிஸ்டர் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரெடிட் நோட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிரெடிட் நோட் ரிஜிஸ்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ல டிஸ்கவுண்ட் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா ரிசிப்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது சிம்பிளி நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தை இவங்களுடைய டேட்டா மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ண அது மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸில் இருந்தும் எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த, அதாவது டேட்டாவை நம்ம வந்து எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டான ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம வந்து எடுக்கணும். ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் வேணும், பார்ட்டி வைஸ் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்லேருந்து அதர் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் போக மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து லெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். கிளியர்? தனபால் சார் மட்டும் தான் இருக்கீங்களா? கிளியர் சார்?